அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாழ்க்கையில் உள்ள ஆசைகள், எதிர்பார்ப்புகள், கனவுகள் எல்லாம் சீக்கிரம் நிறைவேற்றி கிடைக்க வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள், படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், கவலைகள் நீங்க, இன்னும் நமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க, பிள்ளைகள் நல்ல நிலையில் வாழ்க்கை அடைய, கண் திருஷ்டியிலிருந்து, சிகிரிலிருந்து நம்மையும் நமது பிள்ளைகளையும் காப்பாற்ற ஒரு பெஸ்ட்டு குரானிக் டிப்பு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது நிறைய பேர் வாழ்க்கையில் சோதித்து வெற்றி பார்த்த ஒரு அறிவு. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்தாலும் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இறை நம்பிக்கையாளராகிய நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய சோதனையை நாம் எதிர்கொள்கிறோம். அது பலருக்கும் இறைவன் பல விதமான சோதனைகளை கொடுக்கிறான். சில மனிதர்களை நோய்கள் கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். சிலரை வருமானத்தில் கடனை கொடுத்தோ அல்லது பண பிரச்சனை கொடுத்தோ சோதிக்கிறான். சிலருக்கு மன ரீதியாக பிரச்சனை கொடுத்து சோதிப்பான். அதாவது எப்பொழுதும் மனக்கவலை, துக்கம், கவலை கொடுத்து கொண்டே இருப்பான். அது அவங்களுக்கு வருமானத்திலும் உடல் ரீதியாகவும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும், வேறு கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ஏதாவது சிந்தனை செய்து பெரிய கவலைகள் உருவாகும். இப்படிப்பட்ட விதத்திலும் அல்லாஹு தாலா சிலரை சோதிப்பான். உதாரணம், ஒரு காரணமும் இல்லாமல் கழிந்து போன காலமும் வரப்போகிற எதிர்காலத்தையும் யோசித்து தேவையில்லாமல் நேரத்தை வீண் செய்வார்கள். அதுவும் இறைவனுடைய ஒரு சோதனை தான். ஒவ்வொருவரும் கழிந்து போன வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு வாழ வேண்டாம். முடிந்து போன காலத்தில் நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதை இறைவனிடம் சொல்லி தௌபா கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அந்த தவறிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். இறைவன் பொறுத்து தருவான். இனி நீங்கள் ஏதாவது மனிதர்களுக்கு ஏதாவது வேதனை கொடுத்திருந்தால், தவறு செய்திருந்தால், அது நீங்கள் அவர்களிடமே பொறுத்து கேட்க வேண்டும். அதன் பின் நீங்கள் தாராளமான இபாதத்துகள் செய்து, அமல்கள் செய்து, யாரையும் வேதனை செய்யாமலும், யாருடைய மனதை புண்படுத்தாமலும், எல்லாருக்கும் உபகாரம் செய்து நல்ல மனிதராக வாழுங்கள். இனி அல்லாஹு தாலா வருமானத்திலோ உடலிலோ ஏதாவது கஷ்டங்கள் தந்து உங்களை சோதித்து கொண்டிருந்தால், முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமை கொள்ளுங்கள். அதிகமாக பொறுமையோடு அந்த கஷ்டத்தை, சிரமத்தை இறைவனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அப்படியானால் அல்லாஹு தாலா நமது பிரச்சனையை, வேதனையை போக்கி நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். காரணம், அல்லாஹு தாலா ரொம்ப நேசிக்கிறான் பொறுமையை. பொறுமையாளர்களை அதிகமாக நேசிக்கிறான். இன்னும் உங்களது எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடம் கூறுங்கள். அப்படியானால் மட்டுமே இறைவன் உங்களிடத்தில் நெருங்கி வருவான். நீங்கள் இறைவனிடம் ஒரு அடி நெருங்கி சென்றால் இறைவன் உங்களிடத்தில் பல அடி நெருங்கி வருவான். அல்லாஹ்விடம் துஆ கேட்பவரை, அல்லாஹ்விடம் உதவி கேட்பவரை இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே உங்களது வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் நீக்கி நினைத்ததை போல் அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். காரணம், உங்களது எல்லா தேவைகளையும் நீங்கள் அறிவதற்கு முன்னதாகவே உங்களை படைத்த அவன் அறிகிறான். அல்லாவின் கலாவை நம்புகிறவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் தான் இறை நம்பிக்கையாளர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம், சிரமம் வந்தாலும் ஈமான் கைவிடாமல் இருப்பவர்கள் தான் இறைவன் மிகவும் விரும்புகிறான். அதனால் நம்மை சோதித்து பார்க்க இறைவன் நிறைய கஷ்டங்கள், சந்தர்ப்பங்களை இறைவன் தருவான். அதிலெல்லாம் நமது ஈமான் இழந்து விடாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஈமான் இழக்காமல் நாம் பாதுகாத்தால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை கொடுப்பான். நமது வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பெரிய சொத்து தான் நமது பிள்ளைகள். எந்த ஒரு பெற்றோரும் நினைப்பது பிள்ளைகளுக்கு பணத்திலோ, உடல் ரீதியாகவோ, வருமானத்திலோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீன் இஸ்லாமில் சிறந்து விலகி சாலிகான ஒரு பிள்ளையாக வேண்டும் என்பது. ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், நோய் கொண்டு கஷ்டம் வந்தாலும், வருமானத்தில் பிரச்சனை வந்தாலும், மன ரீதியாக பிரச்சனை வந்தாலும், பிள்ளைகள் ஏதாவது ஆபத்தில் இருந்தாலும், பிள்ளைகளை யாராவது அக்கிரமம் செய்தாலும், இன்னும் பிள்ளைகளை பற்றி அடுத்தவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு பேசினாலும், தவறாக பேசியிருந்தாலும், அது என்னதானாலும் பிள்ளைகளுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தால் பெரிய அளவில் கவலைப்படுபவர்கள் பெற்றோர்கள். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அதிகம் கவலைப்படுவது நமது குடும்பமோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை, நமது உம்மா வாப்பா தான் முதலில் அதிகமாக கவலைப்படுவாங்க. அதிக கவலை அவர்களுக்கு தான். அது அவர்களால் தாங்க முடியாது. அதுபோல் நமது வாழ்க்கையில் அதிக சந்தோஷங்கள் நிறைந்த நேரம் வந்தாலும் முதலில் சந்தோஷப்படுவது நமது தாய் தந்தை தான். அப்போது நமது வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒரே போல் நமது கூடவே இருப்பது நமது உம்மா வாப்பா தான். அது உங்கள் மனதில் எப்பொழுதும் வேண்டும். இந்த ஒரு சிந்தனையுடன் உங்கள் தாய் தந்தைக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, அவர்களை வேதனைப்படுத்தாமல் இருந்தாலே
அல்லாஹு தாலா உங்களுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை கொண்டு தருவான். நீங்கள் துனியாவில் எதை தொடங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும். அப்போ அவ்வளவு கடமை இருக்கிறது ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கும் உறவில். இனி இந்த வீடியோவில் நான் சொல்வது, எந்த ஒரு பெற்றோருடைய பெரிய ஆசையும் பிள்ளைங்க நல்லதாக இருப்பதை பார்க்க வேண்டும் என்பது, பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்பது, நல்ல உயர்ந்த பதவி வேண்டும் என்பது, பிள்ளைகளுக்கு வருமானத்தில் உயர்வு வேண்டும் என்பது, அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டியில் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பது, செய்வினை எதுவும் அவர்கள் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பது, பிள்ளைகளை எல்லா நோயிலிருந்தும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது, அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும். பிள்ளைகளின் வெற்றியை ஆசைப்படக்கூடிய எல்லா பெற்றோரும் நான் சொல்லித்தரக்கூடிய காரியத்தை செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நமது வெற்றிக்கும் நாம் செய்யலாம். நமக்கு பணத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும். நாம் குரானில் அதிக எடை நிறைந்த, அதிக சிறப்பு நிறைந்த நிறைய சூறாக்களை ஓதுகின்றோம். சூரா யாசின் ஓதுகின்றோம், சூரத்துல் முல்க் ஓதுகின்றோம், சூரத்துல் வாக்கியா ஓதுகின்றோம், சூரா அர்-ரஹ்மான் ஓதுகின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய அந்த சூறாவுடைய சிறப்புகள் நமக்கு பல நேரங்களிலும் நமக்கு தெரியாமலே போய்விடுகின்றது. இந்த சூறாவை ஓதினால் இறைவனிடத்திலிருந்து அதிக நன்மை வரும், அது மட்டும் தெரியும். ஆனால் என்னென்ன சிறப்பு இதில் இருக்கிறது, இந்த நேரத்தில் ஓதினா என்ன சிறப்பு இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாமலேயே இருக்கிறது. ஒவ்வொரு சூறாக்களையும் ஓதும்போது இதனால் நமக்கு என்ன பலன் இறைவனிடத்திலிருந்து கிடைக்கிறது, என்ன நன்மை இறைவன் நமக்கு வைத்திருக்கின்றான், அதுவும் இந்த நேரத்தில் ஓதினால் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நாம் தெரிந்து ஓதினால், அதை புரிந்தும் தெரிந்தும் நாம் ஓதினால் இறைவனிடத்திலிருந்து அதிகமான நன்மையும் அதனுடைய பிரதிபலன், எதை நினைத்து ஓதுகின்றோமோ அது நமக்கு நிறைவேறி கிடைக்கும். அந்த ஒரு விதத்தில் நாம் புரிந்தும் தெரிந்தும் ஓதும்போது நமக்கு அதை ஓதுவதற்கே ஒரு ஆர்வம் இருக்கும். நாம் அனைவரும், பெரும்பாலும் அனைவரும் எல்லா நாட்களும் வழக்கமாக ஓதுகின்ற ஒரு சூறா தான் இது. இந்த ஒரு சூறாவை எந்த ஒரு அடியான் ஓதினாலும் அளவில்லாத நன்மை இருக்கிறது. அந்த நன்மைகள் எதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ஒரு சூறா நமது பிள்ளைகளாகிய நமது செல்வங்களையும், நமது வாழ்க்கையில் பணம் என்பது நமக்கு தவிர்க்க முடியாத தேவையாக இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் நமக்கு உயர்த்தி தரக்கூடிய ஒரு சூறாவாகும். இந்த துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் சமமான அளவிற்கு நமக்கு பயன்படுகின்ற ஒரு சூறாவாகும் இது. ஆனான உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமுடைய 3வது கலீஃபா ஆகும். மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய அவர்களை பற்றி நம்ம சொல்லும்போது அவர்களுடைய கண்ணுடைய 2 சைட்லையும் அந்த கண்ணை சுற்றி அங்க கருப்பு அடையாளமாக இருக்குமாம். உடனே நாம் நினைப்பது அவர்கள் தூங்காம இருப்பதனால அந்த கருப்பு அடையாளங்கள் கண்ணில் வந்திருக்கும் அப்படின்னு கிடையாது. மகானான மதிப்பிற்குரிய அவர்கள் துவா செய்யும் போது, எந்த நேரத்தில் துவா செய்யும் போதும் அழுது விடுவாங்களாம். எந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தாலும் அவங்க அழுது விடுவாங்களாம். அதே போல் எந்த நேரத்தில் கபரை பார்த்தாலே உடனே அழுது விடுவாங்களாம். அவர்கள் அப்படி அழுது 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 அவங்களுக்கு கண்ணை சுற்றி கருப்படையாளமாக அப்படி மாறிவிட்டது. அப்போ அவர்கள் எந்த அளவிற்கு அழுதிருக்க வேண்டும், அந்த கண்ணை சுற்றியுள்ள கருப்படையாளங்கள் நிரந்தரமாகவே அவர்களுடைய முகத்தில் அப்படி ஆகிவிட்டது. அப்போ எந்த அளவிற்கு அவங்க அழுதிருக்க வேண்டும். அப்போ எந்த ஒரு அடியானும் அவர்கள் துவா செய்ய 2 கரங்களை தூக்கி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யும் போது அவனுக்கு அழுகை வந்து விட்டாலே அவனுடைய துவாவுக்கு ஹிஜாபத்து உறுதி என்பதாகும். ஒரு அடியான் துவா செய்யும் போது அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விட்டது என்றால், அல்லது மனதளவில் அவனுக்கு அழுகை வருகிறது என்றாலே உறுதியாக்கி கொள்ளுங்கள் அவனுடைய துவாவை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று. அப்போ நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யும் போது நமக்கு அழுகை வரட்டும், அதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் துவா செய்யும் போது அழுங்கள், அழுது துவா செய்யுங்கள். அழுகை வரவில்லை என்றால் அழுததை போல நடிக்கையாவது செய்யுங்கள் என்று. அப்படியாவது செய்யுங்கள் என்று நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொல்லி வருது, உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்க்கும்போது அழுது விடுவாங்களாம். அப்போது அவர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்பாங்களாம், நீங்கள் எதுக்கு அழுகிறீங்க, நீங்கள் தான் சொர்க்கம் அப்படின்னு நமது இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே தந்து விட்டாங்களே, நீங்கள் அப்புறம் எதற்கு கபரை பார்த்து அழுகிறீங்க என்று கேட்டாங்களாம். அந்த நேரத்தில் உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கூறியது, ஒரு மனிதனுக்கு ஆகிரத்தில் உள்ள முதல் வாழ்க்கை, அவனுடைய முதல் இடம் என்பது கபர் என்பதாகும். இன்ன ஜாமின், அந்த ஒரு கபரில் அவன் அதில் வெற்றி அடைந்து விட்டால் அதன் பின்பு அவன் செல்ல இருக்கின்ற, அதாவது கபருக்கு பின் மஹ்ஷர் இருக்கிறது, மீசான் இருக்கிறது, சிராத்துல் பாலம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்பதாகும். அந்த கபருடைய அந்த இடத்தில் அவன் தோல்வி அடைந்து விட்டான், மாட்டி விட்டான் என்றால் அதன் பின்பு எல்லா இடத்திலும் மஹ்ஷரே ஆனாலும் மீசான் ஆனாலும் சிராத்துல் பாலம் எல்லாவற்றிலும் அவனுக்கு கஷ்டம்தான், தோல்விதான் அந்த அடியானுக்கு. அப்போ எந்த ஒரு மூமினும் சரி, கபர் என்பதில் அவன் வெற்றி அடைய வேண்டும். அதுதான் இந்த துனியாவில் அவன் வாழ்ந்ததற்கு வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. அதற்கு தான் உங்களுக்கு இந்த சூறா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ 1வது கபருடைய அந்த அதாபிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸில் இருக்கிறது, ஒரு அடியான் எந்த ஒரு அரபி மாதத்தின் தொடக்கத்திலும்
அந்த 30 நாட்களிலும் இந்த சூறாவை அவன் ஓதினால், அந்த 30 நாட்களிலும் அவன் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் இறைவன் பொறுக்க அது காரணமாகிறது. இந்த ஒரு சூறா காரணமாகிறது. இனி ஒரு அடியான் எல்லா இரவுகளிலும், ஒவ்வொரு இரவிலும் இந்த சூறாவை ஒரு முறை ஓதிவிட்டு படுத்தால், அவனுக்கு வர இருக்கின்ற, அவனுக்கும் சரி அவனது பிள்ளைகளுக்கும் சரி வர இருக்கின்ற எல்லா ஆபத்துகளிலிருந்தும், எல்லா வேதனைகள், அவனுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் காத்திருக்கின்ற என்றால் அதிலிருந்தெல்லாம் ரப்பு அவனை பாதுகாத்து விடுவான். நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொண்டு தரக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. நாம் இரவில் ஓதும் போது நமது கண்களில் இருந்து கண்ணீரும் வருகிறது. அதே நேரத்தில் நாம் பிள்ளைகளை நினைத்து அவர்களுடைய உயர்வுக்கு வேண்டி நாம் இதை ஓதும் போது நமது பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு இந்த ஒரு சூறா காரணமாகிறது. ஒவ்வொரு மூமீனும், ஒவ்வொரு உம்மாவும், ஒவ்வொரு வாப்பாவும், ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இனியுள்ள வரக்கூடிய 7 நாட்களில் இந்த ஒரு சூறாவை இஷா மஹ்ரிப் அதனுடைய இடையில் நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அதிசயங்களை உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உங்களுக்கு உணர முடியும். என்னவென்றால் நமது கஷ்டங்களை, நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை, நாம் அனுபவிக்கக்கூடிய சிரங்களை ரப்பு ஏதாவது ஒரு வழியில் அதை மாற்றி விடுவான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் முல்க் ஓதாமல் அவங்க தூங்கவே மாட்டாங்க. அந்த சக்தி பெற்ற சூறாவை பற்றி தான் நான் சொல்கிறேன். சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்க் ஓதும்போது நிறைய பலன், நிறைய நன்மை நமக்கு காத்திருக்கிறது. இதே நமக்கு ஹதீஸ் வழியாக நமக்கு கற்றுத்தந்தது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, இன்னி லி அஜ்தஃபி கிதாபுல்லாஹி சூரா. புனித திருக்குரானில் ஒரு சூறா இருக்கிறது. வஹிய ஸலாத்துனு ஆயா. அதில் 30 ஆயத்துகள் இருக்கிறது. மன் கராஹா இந்த நௌமிஹி. ஒரு அடியான் தூங்குவதற்கு முன்னதாக அந்த ஒரு சூறாவை ஓதினால் அவனுக்கு அல்லாஹு தாலா 30 நன்மைகளை இறைவன் எழுதுகின்றான். இன்னும் அது மட்டுமில்ல, அவனுடைய 30 தீமைகளை அல்லாஹு தாலா மாய்த்து விடுகிறான். இன்னும் முடிந்து விடவில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் 30 பதவிகளை அல்லாஹு தாலா உயர்த்துகின்றான். அது எந்த இடத்தில்னு சொல்லல, அது ஒருவேளை சொர்க்கத்தில் ஆகலாம், அல்லது உங்களுடைய இந்த துனியா வாழ்க்கையிலே ஆக இருக்கலாம். இன்னும் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, அல்லாஹ்வுடைய கோடானு கோடி மலக்குகளிலிருந்து ஒரு மலக்கை அல்லாஹு தாலா நமக்கு அனுப்புவான். எதற்கு அனுப்புகின்றான்? லீ எபுசுத்துல்லாஹு ஜனா. அந்த மலக்குக்கு எவ்வளவு சிறகு இருக்கிறதோ அந்த சிறகுகளை அதை விரிக்குமாம். அந்த மலக்குகள் சிறகை எதற்கு விரிகிறது? எல்லா ஆபத்து, நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தினருக்கும் வர இருக்கின்ற எல்லா ஆபத்து, கண் திருஷ்டி, செய்வினை, சிகிறு, கடன், நோய், மனதளவில் நாம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனை, உடலளவில் நாம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை, எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு அது காவலாக இருக்கும். நம்மை அதை பாதுகாத்து கொள்ளும். இன்னும் இந்த சூறா கபரில் நமக்கு வேண்டி வாதாடும். எந்த அடியான் இதை ஓதினானோ அவனுக்கு வேண்டி கபரில் இது வாதாடும். மலக்குகளோடு வாதாடக்கூடிய சூறா தான் சூரத்துல் முல்க். இந்த சூறாவை வழக்கமாக ஓதி வந்த ஒரு அடியான் மரணித்து விட்டான் என்றால், அவன் கபரில் இருக்கிறான் என்றால், கபரில் இருக்கும்போது ஒரு அதாபு தலைவலியா இறங்கும் போது இந்த சூறா இந்த சூரத்துல் முல்கு சொல்லுமா, அந்த வழியா நீ இறங்கக்கூடாது, இவன் என்னை வாழ்க்கையில் வழக்கமா ஓதி வந்தவன், நீ அது வழியா இறங்குவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று. இனி அந்த அதாபு வயர் வழியாக ஏறும்போது அந்த சூரத்துல் முல்க் மறுபடியும் சொல்லுமா, முடியாது, என்னை அவனுடைய துனியா வாழ்க்கையில் வழக்கமா ஓதினான் இந்த அடியான், நான் சம்மதிக்க மாட்டேன் என்று. அந்த முறையில் அந்த அதாபு கால் வழியாக ஏற தயாராகும் போது அந்த சூரத்துல் முல்க் கூறுகிறது, முடியாது, துனியாவில் இவன் என்னை வழக்கமாக ஓதியவன், நான் சம்மதிக்க மாட்டேன் என்று. அப்போ இந்த சூரா முல்க் என்பது கபரில் உள்ள அதாபுகளிடமிருந்தும் மலக்கிடமிருந்தும் அது வாதாடும். நமக்கு வேண்டி வாதாடக்கூடிய ஒரே ஒரு சூறா என்றால் சூரத்துல் முல்க். இந்த துனியா வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமது உம்மா வரலாம், நமது வாப்பா வரலாம், நமது சகோதரன் வரலாம், கணவர் வரலாம், மனைவி வரலாம். ஆனால் நாளை கபரில் நமக்கு நண்பனாக இந்த சூரத்துல் முல்க் நம் பக்கத்தில் இருக்கும். கபரை யாரும் நிசாரமாக நினைக்க வேண்டாம். அதனால் இந்த சூறாவை ஓத யாரும் மறக்கவும் வேண்டாம். அல்லாஹு தாலாவிடத்தில் நமக்கு வேண்டி பேசக்கூடிய சூறாதான் இது. 3 முறை சூரத்துல் இஹ்லாஸ் ஓதினால் அந்த அடியான் குரான் ஒரு ஹத்தம் முழுவதையும் ஓதி முடித்த நன்மை பெறுகின்றான். அதே போல் இந்த சூரா முல்கை அவன் ஓதினால் அந்த அடியானுடைய பின்னாடி நின்று அந்த சூரத்துல் முல்க் அவனை தள்ளுமாம். எங்கே செல்வதற்கு? சொர்க்கத்திற்கு வேண்டி அவனை தள்ளி தள்ளி சொர்க்கம் கொண்டு செல்லுமாம். இந்த விஷயங்கள் எல்லாம் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களாகும். அப்போ நமது வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் நாம் நினைத்ததை போல நடப்பதற்கும், வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதி நமக்கு கிடைக்கவும், நமது கனவாகிய செல்வங்களாகிய நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு இந்த 2024 இந்த ஒரு நேரத்தில் சூரத்துல் முல்கை
இஷா மஹ்ரிபுடைய இடையில் இந்த 30 நாட்களும் நீங்கள் ஓதுங்கள். மனதில் நெய்யத்தை வைத்து நீங்கள் ஓதுங்கள். 7 நாட்களிலே உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உணர முடியும். இந்த 30 நாட்களும் தொடர்ந்து ஓதுங்கள். இந்த துனியாவில் நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் வெற்றியை கொண்டு சேர்க்கின்ற சூரா, நாளை கபரில் நமக்கு வேண்டி அல்லாஹு தாலாவிடத்தில் பேசப் போகின்ற சூரா இது. இனி இந்த சூறாவை நீங்கள் ஒவ்வொரு முறை ஓதி முடித்துவிட்டு யா ரப்பல் ஆலமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். அது சுன்னத்தாகும். ஒவ்வொரு முறையும் இதை ஓதி முடித்துவிட்டு சூரத்துல் முல்கை ஓதி முடித்துவிட்டு யா ரப்பல் ஆலமீன் என்று கூறிவிட்டு நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு தேவையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். பரக்கத் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.